அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4th டைப்பு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பூ வந்து கோப்போம் இல்லையா, அதே மெத்தடில் கட்ட போகிறோம். எப்படி அப்படின்னா, பூ கோக்கும்போது சுற்றி சுற்றி கட்டிகிட்டு இருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம சுற்றி சுற்றி பூவை கட்ட போகிறோம். கோக்கும்போது என்ன மாதிரியான எஃபெக்ட் கொடுக்குமோ அதே மாதிரி தான் கட்டும்போதும் அதே மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூ நார்மலாக எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ரொட்டேட் பண்ணி கட்ட போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு பூ கட்டிட்டோமா, இப்போ அடுத்து வந்து ஒரு பூ சேஃப்டிக்கு கட்டிட்டோம், ஏன்னா அந்து விழாமல் இருக்க. அடுத்து 3வது பூ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பூவை அப்படியே பேக் சைட் திருப்பிட்டோம். ஃபஸ்ட்டு கட்டினோம் இல்லையா, அப்படியே பேக் சைட் திருப்பிட்டு கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வைக்க போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி தான். கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டுட்டோம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு லேயர் ஒரே ஒரு பூ இருக்குது. அடுத்த லேயரில் கீழே ஒரு பூ மேலே ஒரு பூங்கிற மாதிரி ஒரு 3 பூ இருக்குது பாருங்கள். அடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு நாட் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நாட் போட்டாச்சு. நல்லா நாட் போட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதே மாதிரி தான் கீழே ஒன்று மேலே ஒன்று. இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட் கட்டி முடித்தோடனே அடுத்து ரொட்டேட். இது எப்படி இருக்குன்னா, அதாவது கீழே 2 பூ மேலே 2 பூ வச்சு கட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு 4-5 பூ, அதாவது ஒரு 2-3 லேயர் கட்டினோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஓரளவுக்கு கட்டியாச்சா, திரும்ப நான் இப்போ ரொட்டேட் பண்ணிட்டேன். இதில் வந்து தனியாக ஒரு பூ இருக்குது. அடுத்து 2 பூ இருக்குது பாருங்கள் ஒரே லைனில். அடுத்து 2 பூ ஒரே லைனில் இருக்குது. இப்போ நான் கட்ட போகிறது 3rd லைனில் ஒரே லைனில் 2 பூ இருக்கும். இது வந்து நல்லா மொத்தமாக தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி கட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ கையில் வச்சுருக்கும் போதே உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு லைனில் வந்துட்டு 2 பூ இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்க பூ தனியாக இருக்குது, அடுத்து இருக்க பூ 2 ஒன்றா இருக்குது, அடுத்து இருக்க பூ 2 ஒன்றா இருக்குது, அடுத்து இருக்க பூ 2 ஒன்றா இருக்குது. பார்த்தீங்களா? அதுதாங்க இதில் இருக்க டிஃப்ரென்ஸு. இதே தான் இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம திருப்பி கட்ட போகிறோம். அதாவது ஒரு லைனில் 2 பூ இருக்கும் கீழேயும் மேலேயும். ஆனால் கட்டுறது வந்துட்டு தனித்தனியாக கட்டினாலும் ஒரு லைனில் 2 பூ இருக்கும்போது நமக்கு வந்து பூ விரிஞ்சிச்சு அப்படின்னா, மலர்ந்துச்சுன்னா ரொம்பவே கிராண்ட் லுக் கொடுக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்குங்க இல்லையா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணி கட்டலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த பூ கட்டும்போது உள்ள நூல் வச்சு கட்டும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. நான் வந்து வீட்டில் இருந்த ஒரு மஞ்சள் நூல் வச்சு கட்டியிருக்கேன்.